மேடம் சொல்லுங்க மேடம், எங்கே என்ன பிரச்சனை மேடம் அங்கே இதுங்க உங்களுக்கு? தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கு மேடம், எங்கேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது? இது அந்த ஏரியில இருந்து காசா கிராண்டு தண்ணி வருதுண்ணா. நேற்று 3 மணிக்கு ரொம்ப அதிகமாக வருது. நேர்லேருந்து அதிகமாக வருதா? சாக்கடை தண்ணி சேர்த்து அனுப்புறாங்க. எங்களுக்கு வந்து பாசம் பிடிச்சி போய் வர்றவங்க பொத்து பொத்துன்னு விழுகுறாங்க. என் பொண்ணு நேற்று சைக்கிளை போட்டு விழுந்துட்டா சார். நேற்று என் பொண்ணு உங்களோட இது மேடம்? இந்த வீடு இதான் உங்கள் வீடா? இந்த வீடு எங்க வீடு. என் பொண்ணு இங்க விழுந்துட்டா. விழுந்துட்டான்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுல தான் அவளை வச்சிருக்கிறோம். என்ன அந்த அளவுக்கு மோசமா இருக்குது இந்த இடம். இப்ப பசங்க இங்க வந்து கால்ரா வரும். ரெகுலரா இந்த தண்ணி அப்படியே நிக்குது இந்த பிளாட்ல. இப்ப வர தண்ணி அவனுக்கு விடுற தண்ணி வந்து பிளாட்ல வந்து காவா தண்ணி, அவனுக்கு குளிக்கிற தண்ணி, எல்லா தண்ணியுமே இந்த பக்கம் தான் அனுப்புறாங்க. இத்தனை கொடுத்துனா இருக்கிறோம். 2 வருஷமா இதுக்காக நாங்க போராடி இருக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் நாங்க கையெழுத்து வாங்கி இருக்கிறோம். 100 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவுன்சிலர் நம்மகிட்ட கொடுத்தோம். ஆனா இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல. சும்மா வந்து பாக்குறாங்க, பண்றோம் சொல்லிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் பண்ணல. எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுத்து கொடுக்கல. எம்எல்ஏ பாத்தீங்களா? எம்எல்ஏவை நாங்க பார்க்கல. கவுன்சிலர் பார்த்து நாங்க சொல்றோம்னு சொன்னாங்க. கவுன்சிலர் தான் நமக்கு தெரியும். எம்எல்ஏ எப்படி எங்களுக்கு தெரியும்? கவுன்சிலர் அம்மாட்ட சொன்னதுக்கு இந்த இதுதான். இது எத்தனாவது வார்டு இது? 191வது வார்டு. 192வது வார்டா? ஆமா. கவுன்சிலர் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டோம். 28வது தெரியுது. 28வது தெரு. சாய் கணேஷ் நகர் 28வது தெருவா? 28வது தெரு. வேற எந்தெந்த தெருவுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வருது? இது செகண்ட் பாயிண்ட் ரோடு. இது 28வது தெரு. இந்த லைன் ஃபுல்லாவே போகும் இந்த தண்ணி. 2 வருஷமா மழை பெஞ்சா எங்களுக்கு ஓகே சார். மழை பெஞ்சா இயற்கையா வருது நாங்க நினைக்கிறோம். நாங்க அது சண்டை போடல. இது வந்து இவனுங்க என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களோ, இங்க காசா கிராண்ட் வீடு கட்டுறாங்களா? எத்தனை வீடு? அது 1000 வீடு கிட்ட கட்டுறாங்க. ஆனா ரெகுலரா 1000 பேர் குளிக்கிறாங்க அந்த இடத்துல. வேலை செய்றவங்க குளிக்கிறாங்க. ஆமா, வேலை செய்றவங்க குளிக்கிறாங்க. அவங்க செப்டி டேங்க் தண்ணி எங்க தண்ணி விடுறாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா மழையே இல்லாத டைம்ல ரெகுலரா தண்ணி போய்கிட்டே இருக்கு. நாங்க எப்படி சார் குடும்பம் பண்ண முடியும்? நாங்களும் ஒரு 50 லட்சம் இடம் வாங்கி வீடு போட்டு நாங்க கட்டிட்டு நாங்களும் கொடுத்துட்டு வரோம். நாங்க ஒண்ணு வரி கட்டாத இல்ல, வரி கட்டுறோம், எல்லாமே செய்யறோம் நாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் இவங்க எதுக்கு இருக்கிறாங்க? மக்களுக்காக தான் இவங்க வேலை செய்ய வராங்க. ஆனா மக்களுக்காக எதுவுமே பண்ணலையே. ஓட்டு கேட்க மட்டும் 4 லிஸ்ட் வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்களை யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல, பார்க்கல. இது எடுக்கிறோம் நாங்க சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரோடு போட்டாங்க. அது வந்து கரைஞ்சு போயிடுச்சு. இந்த கான்கிரீட் ரோடு இப்பதான் போட்டாங்களா? இப்பதான் போட்டாங்க. நாங்க சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு கிடுபல்ல இருந்தது சாருங்க. எல்லாரும் வண்டியில வரவங்களும் விழுந்து வாரிக்கின்னு போவாங்க. வயசானவங்க எல்லாம் இடம் பார்க்க வந்தா கூட இந்த இடத்துல யாரும் இடம் வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுங்க, அதுதான் நாங்க கேக்குறோம். நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட வந்து வேற எதுவும் கேட்க வரல. எங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த தண்ணி போக கூடாது. போற வழி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதா பண்ணி கொடுங்க. எங்க பசங்களுக்கு எல்லாம் கால்ரா, மலேரியா எல்லாமே வருது. இப்ப கொரோனான்னு சொல்றாங்க. எந்த நோய் வருதுன்னே தெரியல எங்களுக்கு. நாங்க பசங்களை வச்சுன்னு எப்படி சார் இங்க உயிர் வாழ முடியும்? அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் கட்டுறாங்க. ஏன் இந்த தண்ணி போறதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாங்களா? இல்ல இவ்வளவு கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்கல்ல, இந்த தண்ணி போறதுக்கு அவங்களால முடியாதா? எல்லாருக்கும் காசு கொடுத்து எதனா கேட்டா காசு கொடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து எங்களுக்கு நாங்க இது யார்கிட்ட போய் சொல்றது? அரசு அதிகாரியும் அரசியல்வாதிகளையும் காசு கொடுத்து எல்லாமே இப்படி சால்வ் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. கேக்குறேன்னு சொல்றாங்க. அப்புறம் கேக்குறாங்க, அங்க போய் கேட்க மாட்டாங்க. இங்க கேட்கன்னு சொல்லுவாங்கன்னா அங்க போய் கேட்க மாட்டாங்க. எதுமே கேட்கறது இல்ல, கம்முனு போயிடுறாங்க. ஆனா கேட்டல் மட்டும் சொல்றாங்க. கேட்டுனா இந்த 2 வருஷமா போக மாட்டேங்கறாங்க. இங்க வராங்க, கேட்டா நாளைக்கு முடிஞ்சிட்டு அந்த பக்கமா போக மாட்டாங்க. ஆனா இது வந்து பாத்து சார் 4 மாசமா ஆகுது வந்து பாத்து. யாருந்து பார்த்தா? கவுன்சிலர் மூலமா எல்லாரும் வந்தாங்க. ஒரு நாளைக்கு வந்தாங்க. கவுன்சிலர் அம்மா அனுப்புனாங்க. ஆனா வந்து அதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டு எந்த நடவடிக்கை எடுக்க ரோடு மட்டும் சும்மா போட்டு விட்டு போயிட்டாங்க. 4 மாசம் தான் ஆச்சு. 4 மாசம் ஆச்சு போட்டு விட்டு போனாங்க. திருப்பி இப்ப ஒண்ணு இல்ல சார். இப்ப இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு எங்களுக்கு இப்ப மழை கிடையாது. 4-5 நாளா மழை கிடையாது. மழை இல்லாத போது இந்த தண்ணி எங்க இருந்து வருது? 10 நாளா வருது. 10 நாளா இப்ப இந்த தண்ணி வந்து காவா தண்ணி, சாக்கடை தண்ணி. நேத்தெல்லாம் நாத்தம் எங்களால தாங்க முடியல. காலை வைக்க முடியல, திறக்கவே முடியல சார். நாங்க எப்படி சார் சோறு சாப்பிடுறது? திறக்கவே முடியல. ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. அது திறக்க முடியல. அது தண்ணி தேங்க விட்டு வரதுனால நாத்தம் தாங்க முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏயில வந்து பார்த்தாங்களா? ஏயில வந்து அவங்க அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க சார். எல்லாருமே வந்து பாக்குறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க. எங்க கிட்ட மனு வாங்கினாங்க. நாங்களும் போய் நகராட்சி, மாநகராட்சி அங்க போயிட்டு சொல்லிட்டு வந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறேன்னு சொல்றாங்களா தவிர இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் 6 மாசம் ஆயிடுச்சு சார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? எங்களுக்கு இது ஒரு வழி பண்ணுங்க. இந்த தண்ணி வரக்கூடாது. இது எங்கிருந்து வருதுன்னே தெரியல. மழை தண்ணி வந்துன்னா இயற்கையா போயிடாது. நாங்க அதுக்கு வந்து சண்டை போடல யாருக்கிட்டையும். வந்து எந்த அதிகாரியும் வந்து
இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நாங்க கேட்கல. ஓகே. எங்களுக்கு மழை இல்லாத டைம்ல இந்த மாதிரி தண்ணி வரக்கூடாது. மாதிரி பண்ணுவோம் நாங்க. எப்போதும் தண்ணியாவே எனி டைம் தண்ணியில மிதிச்சுட்டு 200 ரூபாய் 300 ரூபாய் சேர்ந்து ரோட்ல போய் மறியல் பண்ணுவோம் நாங்க. மெயின் ரோட்ல போய் மறியல் பண்ணுவோம். ரோட்டுக்கு போனா தான் இப்ப வேலை நடக்கும். 500 ரூபாய் கூட சேர்ந்து கூட நாங்க போயிட்டு ரோட்ல போய் மறியல் பண்ணுவோம் நாங்க. வீட்டாண்டே பண்றதுக்கு ஒண்ணுமே இது எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குது ஐயா? எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குது? 6 மாசமா இருக்குது. இல்ல இது 2 வருஷமா இவங்க என்ன ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து தண்ணி ஓ, இவங்க காசா கிராண்ட் எப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களோ அங்கேருந்து 2 வருஷமா அவங்க என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ தொடங்குனாங்களோ அதுல இருந்து இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. நாங்க இந்த இடத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகுது சார். ஓகே. 5 வருஷமா நாங்க 3 வருஷமா இந்த கம்ப்ளைண்ட்ல நாங்க யார்கிட்டயும் எந்த விஷயம் சொல்றது கிடையாது. இப்ப இந்த 2 வருஷமா இவங்க என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து இந்த தண்ணி இப்படி போச்சு. அவங்க என்னைக்கு பைப் எடுத்து இங்க போட்டாங்க தண்ணிய, இது இவ்வளவு பேர் கொடுத்துன்னு இருக்கிறோம். அங்க இருக்கிற தண்ணி எடுத்து எதுக்கு இங்க பைப் போடணும்? நாங்க அப்ப இங்க குடும்பம் பண்றவங்க இத்தனை பேர் நாங்க மக்கள் எல்லாம் மிருகங்களை வாழறோம் நாங்க இங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் போயிட்டு சண்டை போட்ட பிறகு அந்த பைப் எடுத்து அதுக்கப்புறம் வேற எங்கேயோ எடுத்துட்டு போனாங்க தண்ணியை. அப்ப நாங்க போய் கேட்கும் போது அந்த ஸ்டெப் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி இதே மாதிரி ரொட்டைனா விடுறது. அப்ப அவங்க எடுக்கிற தண்ணி எல்லாம் எங்க ஊத்துறாங்க, என்ன பண்றாங்க, அது அதிகாரிகள் எல்லாம் பாக்குறாங்களா என்னன்றது எங்களுக்கு சரியா தெரியல. கரெக்டா பகல்ல மூடுறோம், நைட்டு நைட்ல திறந்து விட்டுறாங்க. ஓ, பகலில் வரதுல நைட் வருதா? பகல்ல போய் கேட்டா மூடிடுறாங்க, நைட்ல திறந்து விட்டுறாங்க. அப்ப தண்ணி இதில் தானே வரும். இப்போ நேற்று போய் அங்கே போய் அந்த அதிகாரியில் போய் பார்த்தீங்களா? அங்கே வந்து சொன்னாங்க நேற்று காசாண்ட நிர்வாகிகள் போய் பார்த்தீங்களா? ஆஃபீஸில் போய் பார்த்தீங்க? அவங்களும் போயிட்டு அந்த ஏரியால போயிட்டு பார்த்தாங்க, அவங்களும் அனுப்பி போயிட்டு பார்த்தாங்க. ஆனா நாங்க விடுற தண்ணி கிடையாது இது. அங்க ஏரியில இருந்து அங்க இருந்து அங்க சுத்தி இருக்கிற மக்கள் விடுற தண்ணி தான் இது. அங்க அங்க இருந்து வருது தண்ணி. நாங்க இருட்டுல போயிட்டு அங்க எங்க சார் போய் பார்க்க முடியும்? எங்க இருந்துனே வருதுன்னே தெரியல. ஒரு முட்டிக்கால் வரைக்கும் நேற்று தண்ணி. இங்க இருந்து குழந்தைங்க எப்படி போகும்? எங்களுக்கு இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு தீர்வு வேணும் சார். நாங்கள் வேற சரி மேடம், சரி மேடம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் லோக்கல் கவுன்சிலர்கிட்ட, இந்த நம்ம இந்த லோக்கல் எம்எல்ஏக்கிட்ட, இதனுடைய அமைச்சர்கிட்ட, தமிழக முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறோம். ஓகேவா? உங்கள் சார்பிலையும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலையும் இதை மேலிடத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கையும் உங்களுக்கு இந்த தண்ணி வராப்படி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முடிஞ்ச அளவு நாங்களால் உதவி பண்ணுறோம். ஓகேவா? பண்ணி கொடுங்க சார். ஓகே மேடம். ஓகே ஓகே. இது அது அப்படியே முடியலாட்டா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறார், பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையிட்ட கொண்டு போய்ட்றோம். அவர் வேறு மாதிரி டீல் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களாம்மா? ஓகே மேடம். ஓகே. தேங்க்யூ.